அனைவருக்கும் வணக்கம். 20 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் பார்த்திங்கன்னா 7வது நாள் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 7வது நாளாக ஆல்ரெடி நம்ம 7வது நாள் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம். நம்ம அந்த 7வது நாள் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற கண்டென்ட் டைமுக்காக என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிட்டேன். அப்படி ஸ்பீடாக போனதுனால நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுவும் 7வது நாள் வீடியோ தான். ஸோ இதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா நான் தெளிவாக ஒவ்வொன்றா எதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்துகிறோம் அதை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு நம்மளுக்கு ஸ்போக்கனுக்கு தேவைப்படுது, நம்ம அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கிற 8 விஷயத்தில் நம்ம எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்மளுக்கு அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே தெரியும். நவுன்னா நேமிங் வேர்டு, ப்ரொனவுன்னா பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் ஆஃப் நவுனு, அதாவது நவுன் பயன்படுத்த முடியாத இடத்துல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் என்னது, ப்ரொனவுனு. அடுத்து வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றியோ இல்லை ப்ரொனவுனை பற்றியோ எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். வேர்ப் பார்த்திங்கன்னா எப்படி நடந்தது, அதே மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் எப்படி இருந்தது, இன்னொரு அட்வேர்பை பற்றி சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வேர்ப். ப்ரிப்போசிஷன்னா அந்த கடைசியாக இருக்கிற நவுனை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுற வார்த்தை. ஸோ லிங்கிங் வேர்டு தான் பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன். கனெக்டிங் வேர்டுக்கு பேர் கன்ஜெக்ஷன். கடைசியாக நம்ம அந்த இன்டர்ஜெக்ஷன்னா ஒரு வியப்பு சொற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதை நம்ம ஸ்போக்கனுக்கு எப்படி கொண்டு வர்றது, இதுதான் நம்மளுக்கான விஷயம். சரிங்களா, 8மே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ 8 விஷயமும் நம்ம வி ஆர் வெல் வேர்ஸ்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்போக்கனில் கொண்டு வரலாம், அதுதான் அந்த 7வது நாளுடைய வீடியோ. ஸோ அது சரியாக வராதனால திரும்ப ஒரு வீடியோ நம்ம போடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னேன், ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னேன். ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களால் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம அந்த 20 நாள் வீடியோவிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நாளுக்கு பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ்லேருந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை டிரைவ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும். அதுக்கு அடுத்தது தான் WH டைப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம லைனாக பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதே லாஜிக் தான் நான் இங்கே ஃபாலோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வா அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை, பிரிங். கொண்டு வானா என்னது, பிரிங். எனக்கு கொண்டு வா அப்படின்றதுக்கு அதிலிருந்தே பாருங்கள் பிரிங் மீ. ஸோ மீ மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா, எனக்கு என்னை இந்த 2 வார்த்தைக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம், மீ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ கொண்டு வானா பிரிங், எனக்கு கொண்டு வானா பிரிங் மீ. எனக்கு ஒரு பேனா கொண்டு வா, எனக்கு ஒரு பேனா கொண்டு வா. அப்படியே பாருங்கள் சென்டென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்னும் வார்த்தைகள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரிங் மீ அ பென், பிரிங் மீ அ பென். எனக்கு ஒரு பேனா இல்லைனா பென்சில் கொண்டு வா, எனக்கு ஒரு பேனா இல்லைனா பென்சில் கொண்டு வா. ஸோ இல்லைனா அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா ஆர், இல்லைனான்றதுக்கு என்னது ஆர், ஓஆர் அப்படின்றோம் இல்லைங்களா. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே எய்தர் ஆர் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது இல்லைனா அதுன்றதுக்கு நம்ம ஆர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ பிரிங் மீ அ பென்சில் ஆர் பென்சில், சாரி பிரிங் மீ அ பென் ஆர் பென்சில், பிரிங் மீ அ பென் ஆர் பென்சில். பேனாவை என் ரூமுக்கு கொண்டு வா, பேனாவை என் ரூமுக்கு கொண்டு வா. பிரிங் அ பென் டு மை ரூம், பிரிங் அ பென் டு மை ரூம். எனக்கு ஒரு ரெட் பேனாவை என் ரூமுக்கு சீக்கிரமாக கொண்டு வா. ஒரு ரெட் பென் இருக்கு இல்லைங்களா, ரெட் பென்னை கொண்டு வா அப்படின்றதுக்கு பிரிங் அ ரெட் பென் டு மை ரூம், பிரிங் அ ரெட் பென் டு மை ரூம். எனக்கு ஒரு ரெட் பேனாவை என் ரூமுக்கு சீக்கிரமாக கொண்டு வா, உடனே கொண்டு வா அப்படின்றதுக்கு பிரிங் அ ரெட் பென் to my room immediately, bring a red pen to my room immediately. எதுவுமே கொண்டு வராத, don't bring anything. எதுவுமேன்றதுக்கு anything, கொண்டு வராதன்றதுக்கு don't bring anything. சரிங்களா. ஸோ காட் ஒரு கெட்ட விஷயத்தை இப்போ கொண்டு வந்துட்டான். ஓ காட், they bring me bad news, they bring me bad news. ஒரு கெட்ட விஷயத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கான். அவன் எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொண்டு வந்திருக்கா, அவள் எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொண்டு வந்திருக்கா. she brings me a cup of tea, she brings me a cup of tea. எனக்கு அவள் ஒரு கப் டீ கொண்டு வந்திருக்கா, அது கூட ஸ்நாக்ஸும் கொண்டு வந்திருக்கா. ஒரு கப் டீ கொண்டு வந்திருக்கா, அது கூட என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஸ்நாக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ she brings me a cup of tea with snacks.
she brings me a cup of tea with snacks. இப்போ இந்த 11 சென்டென்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக நான் WH டைப்புக்கு போகவே இல்லை. WH டைப் போகாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு இம்பரேட்டிவ் பேசிக் மாடல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு 10 சென்டென்சஸை க்ரியேட் பண்ண முடியும். இங்கே திரும்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து பிரிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ எனக்கு, என்னை அப்படின்றதுக்கு மீ அப்படின்ற வார்த்தையை சேர்த்திக்கோங்க. பிரிங் மீ. அதே மாதிரி அந்த பிரிங் மீ, எனக்கு கொண்டு வா, என்ன கொண்டு வருது, நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ பிரிங் மீ எ பென் அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம், சரிங்களா? இல்லை பிரிங் மீ தட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் அந்த பென்னுக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னேன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். பிரிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்களா? ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு அடுத்து தான் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நவுன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நவுன்ஸ்னால் என்னது? நேம் ஆஃப் பர்சன் ஆர் பிளேசஸ் ஆர் திங்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்சனுக்கும் பிளேஸஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு பொருளுக்கு பேர் மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா பொருள் தான் நிறைய இருக்குது. பர்சன் இப்போ கார்த்திக்னா கார்த்திக் தான், சரிங்களா? மேன்னா மேன் தான், சீதானா சீதா தான். ஸோ பர்சனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பிளேசஸ், நாமக்கல்னால் அது நாமக்கல் தான், திருவண்ணாமலைனா அது திருவண்ணாமலை தான். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. பட் திங்ஸ் விச் இஸ் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நவுன்ஸை கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிங் எ பென் டு மை ரூம். அந்த டூ அப்படின்னா என்னென்னா ப்ரிப்போசிஷன். டூனா என்னது? ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ரிப்போசிஷனுக்கு நான் தனியாகவே வீடியோ போட போகிறேன். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், bring me a pen, bring a red pen to my room. இத்தனை சென்டென்சஸ் அந்த பிரிங்கை வச்சு மட்டுமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது, சரிங்களா? இந்த விஷயத்தை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7வது நாள் வீடியோவில் சொல்ல வந்தேன். பட் ஏதோ ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்னுடைய எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்லோவாக பேசினா அது 1 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பேசிட்டேன் நான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் கொண்டு வரணும், ஆக்ஷன் வேர்ட்ஸ்லேருந்து சென்டென்சஸை இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த 7th டே வீடியோ நான் போட்டிருந்தேன் நான், சரிங்களா? இப்போ இதுலேயும் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேக்னா எடுத்துகிட்டு வா, இல்லையா எடு, கொண்டு வா, கொண்டு போ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ டேக்னா எடு, எக்ஸாக்டான வார்த்தை என்னென்னா எடு, இல்லைனா கொண்டு போ, இல்லைனா என்னது கொண்டு போ, கூட்டிகிட்டு போ அப்படின்றோம் இல்லைங்களா? டேக் மீ டு தேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், என்ன தேட்டருக்கு கூட்டிகிட்டு போ. டேக் மீ டு ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவோம், என்ன ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ கூட்டிகிட்டு போன்றதுக்கு நம்ம டேக் தான் பயன்படுத்துகிறோம். இதை எடுத்துக்கோ அப்படின்றதுக்கு டேக் திஸ். அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, டேக் ஹிம் டு தி டாக்டர். அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, டேக் ஹர் ஹோம். அடுத்து இந்த ஃபைலை மேனேஜர்கிட்ட எடுத்துகிட்டு போ, டேக் திஸ் ஃபைல் டு தி மேனேஜர். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோ, டேக் திஸ் சீரியஸ்லி. பாருங்கள், சீரியஸ்லின்றது அட்வர்பு, சரிங்களா? ஸோ அட்வர்பை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அட்ஜெக்டிவ்ஸு, நவுன்ஸு, அட்வர்ப்ஸ் 3க்குமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டுடலாம். அடுத்தது ப்ளீஸ் டேக் ஹிம் அவே. டே அவனை எங்கேயா தூரமாக கூட்டிகிட்டு போங்கடா, இங்கே பக்கத்தில் இருந்தாவே நம்ம பத்தவே டென்ஷன் ஆகுது அப்படின்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல ப்ளீஸ் டேக் ஹிம் அவே அப்படின்லாம். நோ தே டுக் ஆல் மை திங்ஸ். அவங்க என்னுடைய எல்லா பொருளுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ நோ தே டுக் ஆல் மை திங்ஸ். அடுத்தது அவள் டெய்லியுமே அவங்க தம்பியை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம டேக் தான் சொல்லியிருக்கோம். சி டேக்ஸ் ஹர் பிரதர் டு ஸ்கூல் எவ்ரி டே அப்படின்ற வார்த்தையை நம்ம வச்சுக்கோங்க. ஸோ டேக் மட்டும்தான் நம்ம வச்சோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேக் வச்சே பாருங்கள் எத்தனை சென்டென்சஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. அடுத்து கிவ்னா கொடுக்கறது நம்மளுக்கு தெரியும். கிவ் மீ, எனக்கு கொடு. கிவ் மீனா என்னது? எனக்கு கொடு. அந்த மீன்ற வார்த்தைக்கு என்னை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது, எனக்கு அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்றதில்ல, என்னை கூப்பிடு. கால் மீனா என்னது? என்ன கூப்பிடு. கால் ஹிம், அவனை கூப்பிடு, சரிங்களா? அதே கிவ் ஹிம்னா அவனுக்கு கொடு. ஸோ அந்த இக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும், ஐ அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை பொறுத்த வரையுமே கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எனக்கு ஒரு பேனா கொடு. கிவ் மீ அ பென். உன் ஃபோனை எனக்கு கொடு. கிவ் மீ யுவர் ஃபோன். இந்த புக்கை வந்து உன் ஃப்ரெண்டுக்கு கொடு. கிவ் திஸ் புக் டு யுவர் ஃப்ரெண்ட். அவனுக்கு இன்னொரு சான்ஸை கொடு. கிவ் இம் அனதர் சான்ஸ்.
எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். எனக்கு அவள் நம்பிக்கையை கொடுத்தா. She gives me hope. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா they bring bad news அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே அதே தான். they gave us good news. அவங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கடவுள் பலத்தை தராரு. God gives us strength. ஸோ கிவ்வை வச்சு பாருங்கள் எத்தனை சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா நவுன்ஸ் தான் நான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பொறுத்தவரையுமே அட்ஜெக்டிவ்ஸோ அட்வர்போ நான் அதிகமாக ஆட் பண்ணல. நவுன்ஸு ப்ரொனவுன்ஸை மட்டும்தான் அதிகமாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நவுன்ஸ் ப்ரொனவுன்ஸை கொஞ்சம் கிளான்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது சென்ட், அனுப்புறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சென்டை வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன சென்டென்சஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. எனக்கு அனுப்பு அப்படின்றதுக்கு என்னது, ஆஸ் யூஷுவல் மீ நம்ம பின்னாடி போட்டுவிட்டா வேலை முடியுது. சென்ட் மீ. எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பு. சென்ட் மீ தி டீட்டெயில்ஸ். அவனை ஃபஸ்ட்டு சந்தைக்கு அனுப்பு. சென்ட் ஹிம் டு தி மார்க்கெட். இந்த பார்சல் உடனே ஆஃபீஸ்க்கு அனுப்பு. சென்ட் திஸ் பார்சல் டு மை ஆஃபீஸ். எனக்கு ஆன்சரை குயிக்காக அனுப்பு. பாருங்கள், குயிக்லி உடனடியாக, இமீடியட்லினாலும் உடனடியாக. சென்ட் யுவர் ஆன்சர் குயிக்லி. தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவியை அனுப்புடா, அந்த ஹெல்ப்பை கொஞ்சம் அனுப்பிவிட்றா. ப்ளீஸ் சென்ட் ஹெல்ப். பாருங்கள், 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் பக்கமே வேறு மீனிங் கொடுக்கும். இந்த இடத்துல ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா நவுனாக யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது, அவள் எனக்கு மெசேஜஸ் டெய்லியுமே அனுப்புகிறா. she sends me messages daily. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னுடைய பர்த்டேக்காக கிஃப்ட் அனுப்புகிறாங்க. they sent a gift for my birthday. எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்பிட்டாங்க. அடுத்தது, அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் டு சென்ட் தி டாக்குமெண்ட்ஸ். அடுத்து காட்டுன்றதுக்கு வச்சு நம்ம என்னென்ன வார்த்தைகள் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம், ஏன்னா ஒரு 10 சென்டென்சஸ் இருக்குது. ரொம்ப குயிக்காகவே பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம இப்படிலாம் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட்டில் கூட உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி அனுப்பிவிடுங்க. எனக்கு காட்டு, ஷோ மீ. எனக்கு வெளியே காட்டு, ஷோ மீ தி வே. எனக்கு ஐடி கார்டை காட்டு, ஷோ மீ யுவர் ஐடி கார்டு. உங்கள் டீச்சர் எனக்கு காட்டு, ஷோ திஸ் டு யுவர் டீச்சர். இதை வந்து உங்கள் டீச்சர்கிட்ட காட்டுன்றதுக்கு ஷோ திஸ் டு யுவர் டீச்சர். கொஞ்சம் மரியாதையை காட்டுறா, ஷோ சம் ரெஸ்பெக்ட். அவன் திறமையை அவன் காட்டுறான். he shows his talent. அவங்க எனக்கு சிட்டி ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க எங்களுக்கு. they showed us around the city. அவள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறா. she shows interest in music. எனக்கு அந்த ரிசிப்டை காட்டு. ப்ளீஸ் show me the receipt. அடுத்து டெல் வச்சு பாருங்கள். டெல்னால் சொல்கிறது. டெல் வச்சு என்னென்ன சொல்லலாம், எனக்கு சொல்லு. டெல் மீ, என்கிட்ட உண்மையை சொல்லு. டெல் மீ தி ட்ரூத். அவன்கிட்ட வர சொல்லு. டெல் him to come. ஓகே, டெல் him to come. அதே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்ககிட்ட போக சொல்லு. டெல் him to go. சரிங்களா, அவங்ககிட்ட எழுத சொல்லு. டெல் him to write. இப்படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ டெல் him to go அப்படின்னு சொன்னோம், டெல் him to write அப்படின்றோம், டெல் him to read அப்படின்லாம். ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன வேணாலும் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது, டெல் ஹர் டு வெயிட். அவகிட்ட வெயிட் பண்ண சொல்லு. டெல் அஸ் எ ஸ்டோரி. எங்களுக்கு ஒரு கதையை சொல்லுங்கள். தயவு செஞ்சு உன் பேரை சொல்லு. ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம். அவள் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டா. she tells me everything. அவள் என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டா. they told me the secret. பொய் சொல்லாத. don't tell lies. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏன் பவர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச பிறகு எப்படி சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்காக தான் பவர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம தெளிவாக தெரிஞ்ச பிறகு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எந்த அளவு தெரியுதோ அந்த அளவு நம்மளால் பேச முடியும். ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட எதை சேர்த்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நவுன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிங்க. நவுன்ஸை ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மற்ற விஷயங்களும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அட்ஜெக்டிவ்ஸோ அட்வர்ப்ஸோ ப்ரிப்போசிஷனும் கன்ஜெக்ஷனும் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுதுன்னா லென்த்தி சென்டென்சஸ் பேசுகிறதுக்கு தான் நம்மளுக்கு பயன்படுது. சரிங்களா? ஸோ ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷனை லாஸ்ட்டாக கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற நவுன்ஸ் அதிகமாக பார்க்க போகிறோம். அடுத்து அட்ஜெக்டிவ்ஸு, அதுக்கடுத்து அட்வர்ப்ஸு. இது மட்டுமே நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வித் மீ. தேங்க்யூ.